திரு டிடிவி தினகரனுக்கு முஸ்லீம்கள் ஏன் ஆதரவளிக்கணும்? முத்தலாக்கு பிரச்சனை பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும் போது கூட தமிழ்நாட்டிலிருந்து முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தவர் டிடிவி தினகரன். ஆண்டார் சர்ச்சை, திரு வைரமுத்து துறவன் ஆண்டார் சர்ச்சை வந்தபோதும் சரி, இல்லை ஐயப்பன் கோயில் விவகாரம் வந்தபோதும் சரி, திரு டிடிவி தினகரன் இந்துக்கள் பக்கத்தில் நின்று இருந்தார், நியாயத்தின் பக்கம் இருந்திருக்கிறார். டிடிவி தினகரன் மென்மையான இந்துத்துவாவை கடைபிடிக்கிறார். இல்லை, அவர் ரொம்ப அழகா சொல்றார், நான் இந்து தான். திரு டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சியுடைய குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவளிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவரோட கருத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான முஸ்லீம்கள் பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்க. அது ஒரு மாய தோட்டத்தை உண்டாக்குறாங்க. முஸ்லீம்கள்னா ராகுல் காந்திக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படி சொல்றீங்களா? இல்ல, முஸ்லீம்கள் ராகுல் காந்திக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டாம். சார், நீங்க இந்தியா ஃபுல்லா உங்க பேட்டி வந்து இந்தியாவில் இருக்க அத்தனை முஸ்லீம்களும் பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ராகுலுக்கு வாக்களிக்க சொல்லுவீங்களா, மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அவங்களோட மனநிலையை பொறுத்து. எங்கே முஸ்லீம்கள் ராகுல் காந்திக்கு வாக்களிக்க நினைச்சு திமுக அணிக்கு வாக்களிச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கத்தை நீங்க இருக்கீங்க. இல்ல, நீங்க காங்கிரஸ்க்கு வாக்களிங்க, நாங்க இருந்து கேட்க. வணக்கம் நண்பர்களே. மத்திய சனியில் தெலான் பாகவி வெல்வாரா? தினகரனுக்கு முஸ்லீம்கள் ஏன் ஆதரவு அளிக்க வேண்டும்? இதற்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் திரு VMC முஸ்தபாவின் பதில் என்ன? வணக்கம். மத்திய சனியில் டிடிவி தினகரன் அணியில் திரு தெலான் பாகவி நிற்கிறாரு, ஜெயிப்பாரா? நிச்சயமாக மத்திய சென்னை வேட்பாளர் SDP கட்சியை சேர்ந்த தெஹ்லான் பாகவி ஜெயிப்பார். யார் வாக்களிப்பாங்க? எல்லா சமுதாய மக்களும். மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயம் சேப்பாக்கம், திருவல்லிக்கேண்டி, துறைமுகம் போன்ற பகுதியில் அதிகமாக இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட மக்கள், எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம்ம ஐதுகுப்பம், நச்சுக்குப்பம், தொப்பிக்குப்பம், அந்த குப்பங்கள் போன்ற இடத்துல கண்டிப்பாக எல்லா சமுதாய மக்களும், பார்சாதி கோயில்கிட்ட இருக்கக்கூடிய அகரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் அவருக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க, நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறீங்க. இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய சென்னையில் நிற்கக்கூடிய எதிர்முனையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் தயாநிதி மாறனாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாலாக இருந்தாலும் சரி, இவங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் இயக்கத்துக்கு 8 நாளில் சீட்டு கொடுத்து அவர் களத்தில் நிற்கிறார். ஆனால் தயாநிதி மாறன் கடந்த காலத்துக்கு முன்காலத்தில் 5 வருஷமாக அவர் MP-யாக இருக்கும்போது கூட அவர் எங்கே தொகுதியை பார்த்தார் என்பதை மக்கள் புரிந்திருப்பாங்க. தெஹ்லான் பாகவி பார்த்திங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும், சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மழை வெள்ள நீர் பிரச்சனை களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக, ஏழையோடு ஏழையாக களத்தில் இறங்கி பணியாற்றுறதுனால கண்டிப்பாக அதை வைத்து வாக்கு கேட்கும்போது கண்டிப்பாக அவருக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவுக்கு வாக்களிப்பு அப்படிங்கிறதுக்காகத்தான் தெஹ்லான் பாகவி நிறுத்தப்பட்டிருக்காரு. இல்லை, அப்படி இல்லை. அவர் தான் கிளியராக சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, SDP எங்களுக்கு எந்த தொகுதி வேணும்னு கேட்டோம். அவங்க எங்களுக்கு மத்திய சென்னை வேணும்னு கேட்டதுனால மத்திய சென்னை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோன்ற களத்தில் இருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவா அமமுகவா என்ற ஒரு நிலை தான் இருக்குது. டிடிவி தினகரன், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவங்களோட முகத்திற்கு கண்டிப்பாக மத்திய சென்னை மக்கள் வாக்கு கண்டிப்பாக எழுவாங்க. எவ்வளோ வாக்கு வாங்குவார் நினைக்கிறீங்க? ஜெயிப்பார் நீங்கள் சொல்கிறீங்க, மிகப்படுத்தி சொல்கிறீங்க, எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அவருக்கு? இல்லை, நீங்கள் மத்திய சென்னை கணிசமாக வாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் 9 லட்சம் வாக்குகள் இருந்தாலும் கூட தெஹ்லான் பாகவி ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் 50,000 வாக்கு தான் வாங்குவாரா? இல்லை, நிச்சயமாக 50,000. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்கிறேன், அவர் ஏற்கனவே அவர் களத்தில் இறங்கி அங்கே பணி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்று அரசியலுக்காக மிகப்பெரிய சக்தியாக டிடிவி தினகரன் உருவாக்கிறார். டிடிவி தினகரனோட முகம் போதும் மத்திய சென்னை வேட்பாளர் தெஹ்லான் பாகவி ஜெயிப்பதற்கு. திரு டிடிவி தினகரனுக்கு முஸ்லீம்கள் ஏன் ஆதரவளிக்கணும்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடிவி தினகரன் முஸ்லீம்கள் ஏன் ஆதரவிக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களே அவருக்கு ஆதரவளிச்சிருக்காங்க. முஸ்லீம் எதுக்கு ஆதரவளிக்கணும்னு சொல்லுங்கள். இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடிவி தினகரன் முஸ்லீமை சார்ந்த, என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு நடக்கின்றதோ, கஷ்டங்கள் நடக்கின்றதோ, ஏன்னா முத்தலாக்கு பிரச்சனை பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும் போது கூட தமிழ்நாட்டிலிருந்து முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தவர் டிடிவி தினகரன். இன்றைக்கி தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சிலைவாசிகளுக்காக குரல் கொடுத்து பேசக்கூடியவர் டிடிவி தினகரன். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அம்மாவின் பாணியில் அவர் செயல்படுறதுனால முஸ்லீம்கள் இவர் ரொம்ப விரும்புகிறாங்க. மத்திய அரசாங்கம் அவரை தொடர்ச்சியாக அவர் மீது வன்மம் நடத்தி கொண்டே இருக்கின்றது. 184 இடம் ரைடு, 42 நாள் சிறைவாசல், அப்படிலாம் இருக்கும்போது அவர் கேஷுவலாக எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக ஒரு சிறந்த தலைவர், முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர், முஸ்லீம்களோட நேசிக்கிறார். நீங்கள் கேஷுவலாக எதிர்கொள்ளார் அப்படிங்க, எத்தனை ரைடு வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தால் பரவாயில்ல, அவர் கேஷுவலாக எதிர்கொள்ளார் அப்படிங்கிறீங்க.
அது ஏன் அப்படி கேஷுவல் எதிர்கொள்றாரு நினைக்கிறீங்க? மடியில் கனம் இல்லை, அதுக்கு பயம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் ஒன்றும் தவறு செய்யலை. இல்லை அவருக்கு இது பழகி போச்சா? இல்லை, சட்டம் ரீதியாக சந்திக்க தயார். சட்டம் வந்து நியாயத்தை வந்து போதிச்சிருக்கு. எங்கள்கிட்ட நியாயம் இருக்குது, நாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்கிறோம். முடிஞ்சால் எங்களை வந்து தவறு இருந்தால் எங்கள் மீது தண்டனை செய்து பாருங்கன்னு சொல்லி களத்தில் இறங்கி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டின் சுயாட்சியை பறிக்க கொடுக்கூடாதுன்னு சொல்லி இந்த களத்தில் இறங்கி போராடிட்டு அவர் திரு டிடிவி தினகரனுக்கு முஸ்லீம்கள் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டாள் சர்ச்சை, திரு வைரமுத்து துறவன் ஆண்டாள் சர்ச்சை வந்த போதும் சரி, இல்லை ஐயப்பன் கோயில் விவகாரம் வந்த போதும் சரி, திரு டிடிவி தினகரன் இந்துக்கள் பக்கத்தில் நின்று இருந்தார். இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா நியாயத்தின் பக்கம் இருந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டாள் சர்ச்சையாக இருந்தாலும் சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்த நம்பிக்கையை யார் வந்து சீர்குலைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நிற்பது தான் நடுநிலையாளர்களோட வேண்டுகோள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீ சபரிமலை பிரச்சனை தொடர்ச்சியாக பெண்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிருந்தது. கோர்ட் வந்து அதில் தலையிடுது. அப்போ வந்து ஏன் வந்து அவங்களோட மத சங்கடத்தில் போய் நீங்கள் வந்து சங்கட சம்பிரதாயத்துக்கு தலையிடுறீங்கன்னு சொல்லி நியாயத்தின் பக்கம் டிடிவி தினகரன் நின்னார். சொன்னாலும் கூட திரு டிடிவி தினகரன் மென்மையான இந்துத்துவாவை கடைபிடிக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் தான் இருக்கு. இல்லை, அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் இந்து தான், நான் இந்துவை நேசிக்கின்றேன், நான் இந்துவை சார்ந்தவன். அதற்காக ஒரு தூய்மையான இந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் அடிப்பேன் என்று சொல்ல முடியாது. நான் இந்து தான், இந்துக்காகவும் முஸ்லீம்களுக்காகவும் கிறிஸ்தவருக்காகவும் எல்லா சமுதாய மக்களுக்கும் நான் போராடக்கூடிய தலைவனாக இருக்கிறேன். டிடிவி தினகரன் மென்மையான இந்துத்துவவாதி அப்படி ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லை, இந்துத்துவவாதின்னு சொல்றதோட இந்துன்னு சொல்றது பல வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதாவை பாசிச இந்துத்துவவாதி நம்ம வந்து பிரகடனம் பண்ணலாம். அவங்க இந்துக்களை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே இந்துக்களை நான் இந்து, ஆனால் இந்து மக்களுக்கு மட்டும் பார்க்க மாட்டேன், அவங்களோட நியாயமான கோரிக்கையை அவர்களுக்கு நிறைவேற்றுவேன், இஸ்லாமிய நியாயமான கோரிக்கையை அவர்களுக்கு நிறைவேற்றுவேன், கிறிஸ்தவர்கள் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவேன், நடுநிலையாள கொண்ட ஒரு சிறந்த தலைவராக நாங்கள் பார்க்குறோம். தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் திரு டிடிவி தினகரனை ஆதரிக்கலாம் அப்படின்னு இருக்கின்ற முஸ்லீமுடைய மனநிலை தேர்தல் அறிவிக்க பிறகு மாறிடுச்சா இல்லையா? நிச்சயமாக மாறலை. என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா நான் வந்து ஆம்பூர் போன்ற, குடியாத்தம் போன்ற, வேலூர் போன்ற மாவட்டங்கள், நம்ம ராம்நாடு போன்ற மாவட்டங்கள், விருதுநகர் போன்ற போய் பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் முழுக்க டிடிவி தினகரன் பக்கம் இருக்கிறாங்க என்பது வந்து நான் அவங்க மனநிலையை வந்து புரிஞ்சிருக்கிறேன். நீங்கள் டிடிவி தினகரன் இஸ்லாமியர் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. செல்வி ஜெயலலிதா படி வந்த திரு எடப்பாடி பழனிசாமியை பன்னீர்செல்வம் நிற்கலையா? இல்லை, கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்க சொன்னது என்ன கேட்டிங்கன்னா பாசிச பாரதிய ஜனதாவோட எந்த விதத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் எப்படி வந்து அவங்க வந்து முஸ்லீம்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை ஆதரிப்பாங்க? கேட்காமே திரு டிடிவி தினகரன் குடியரசுத் தலைவர் தேர்தல் அவங்களுக்கு ஆதரவு இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருக்கிற காலகட்டம் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுக்கும் அவர் விளக்கம் கொடுக்குறாரு. தம்பிதுரை வந்து கேட்ட காரணத்தினால்தான் நாங்கள் கொடுத்தோம். சரி, எப்படி கேட்டாலும் அதோட ரொம்ப 15-20 வருஷம் ஆகலை, 2 வருஷம் முன்னால் தான் திரு டிடிவி தினகரன் பாரதிய ஜனதா கட்சியுடைய குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவளிச்சிருக்காரு. இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்கட்சி பூசல், சண்டை, சச்சரவு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருந்தார், இபிஎஸ் ஒரு பக்கம் இருந்தார், அமைச்சர்கள் எல்லாம் சீர்குலைந்து. அப்போ வந்து இவர் வந்து அதில் தலையீடு பண்ணக்கூடாது, அவங்க எடுக்கிற முடிவு என்னன்றன்னு சொல்லி நான் அதுலேயும் போய் அவர் சொல்கிறார், நான் 60 நாள் வந்து நான் வேறமா நிற்கிறேன், நீங்கள் 2 பேரும் சேருங்கன்ற வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் அவரோட கருத்தை அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். ஆனால் ஆதரவு அளித்தது உண்மை தானே? இல்லை, எந்த காலகட்டத்தில் ஆதரவு அளிக்கணுன்றதானே பார்க்கணும். நம்ம வந்து ஆதரவு அளித்தது உண்மை தானே, எந்த நேரத்தில் வந்து செய்யக்கூடிய விஷயம் தானே, நம்ம எதுக்காக செஞ்சாங்க அப்படின்றதானே நம்ம வந்து ஆராயணும். எதுக்காக இபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்காங்க அதை பார்க்க மாட்டீங்களா? இல்லை, இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து தன் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளத்தையும் மண் வளத்தையும் அவங்களுக்கு வந்து காவு கொடுத்து விற்கிறதுக்காக மோடி அவர்களை ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முஸ்லீம்களின் காவலனாக எந்த கட்சி இயங்கிட்டு வருது? நிச்சயமாக இப்போ இஸ்லாமிய மக்கள் மனநிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தினகரன் அவர்கள் பக்கம் தான் இஸ்லாமியர்கள் நிற்கிறாங்க. இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க, பல்வேறு தேர்தல்களை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லை, இந்த தேர்தல் நீங்கள் பார்க்க போடுறது தமிழ்நாட்டில் வந்து புதுவிதமான தேர்தல். ஏன்னா வந்து மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களும் இல்லை, மரியாதைக்குரிய அம்மா அவர்களும் இல்லை, 2 பேரும் இல்லாத தேர்தலை வந்து தமிழகம் வந்து சந்திக்குது. தேசிய அளவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா வரக்கூடாது, ஜனதா வந்தால் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குன்ற இஸ்லாமிய மனநிலை இருக்கு. அது நீங்கள் இஸ்லாமிய கட்சி சார்பாக பேசுற போது நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக தான் சொல்வீங்க. இல்ல, இஸ்லாமியர்களே சொல்றது தான் நான் சொல்றேன். நான் வந்து என்னோட கருத்து சொல்ல, இஸ்லாமியர்களோட மனநிலை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க என்னை வந்து ஒரு கட்சி சார்ந்து உட்கார வச்சாலும் இஸ்லாமியோட நாடி துடிப்பாக, இஸ்லாமியோட மனசாட்சியாக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அது வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமாக பிஜேபி வரக்கூடாது. காங்கிரஸ் வரலாம்?
இல்லை காங்கிரஸ் வரலாம் அப்படிங்க. அதான் வந்து தினகரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு கண்டிப்பாக பிரதிபலன் இருக்கும், அவங்களோட சக்தி உருவாகும். நீங்கள் சொல்லுங்கள், பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா காங்கிரஸ் வரலாமா கூடாதா? நான் கேட்குறேன், கர்நாடகா தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 77 சீட் வாங்குச்சு, பிஜேபி 104 சீட் வாங்குச்சு, குமாரசாமி 40 சீட் வாங்கினாரு. அப்போ வந்து காங்கிரஸ் வருமா பிஜேபி வருமானு கனவு கொண்டுட்டு இருந்தவங்க திடீர்னு குமாரசாமி வந்து நிற்கிறாரு. கண்டிப்பாக மத்தியில் ஒரு சிறப்பான புது ஆட்சி வரும். சரி, நீங்கள் பிஜேபி வரக்கூடாது, நான் ஒவ்வொன்றா கேட்குறேன், காங்கிரஸ் வரலாமா கூடாதா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸும் வரலாமா கூடாதா? கண்டிப்பாக வரக்கூடாது. காங்கிரஸ் வரக்கூடாதா? இல்லை, பிஜேபியும் வரக்கூடாது, காங்கிரஸ் வரக்கூடாது. பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரக்கூடாது. ரெண்டு பேரும் எங்களை ஏமாத்திருக்கிறோம். சரி, பிஜேபி ஏமாத்திருக்கு, காங்கிரஸ் ஏமாத்திருக்கு. ஆமாம். மத்தியில் ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியாகவோ அல்லது காங்கிரஸ் ஆதரவு பெற்ற ஆட்சியாகத்தானே இருக்கும். இல்லை, காங்கிரஸ் ஆதரவு அண்ணா கேட்டீங்கன்னா ஆதரவு பெற்ற ஆட்சி வேற, காங்கிரஸே களத்தில் நிற்கிறது வேற. சரி, காங்கிரஸ் ஆதரவு பெற்ற ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்க முடியாது, பிஜேபி ஆட்சிக்கு வரலன்னா அப்படித்தானே இருக்கும். இல்ல, அப்படி இல்லை. நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் அங்க இருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா போன்ற சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு, வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, தெலுங்கானால சந்திரசேகர ராவ் இருக்கிறாரு, அகிலேஷ் யாதவ் இருக்கிறாங்க, நிதிஷ்குமார்ஜி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அதை நீங்க மறுக்க இல்ல. தமிழ்நாட்டில் திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. ஆனா அதிமுக இப்ப ஒண்ணு இல்லாம இருக்கு, திமுகவும் அம்மாமுகவும் களத்துல இருக்கு. சரி, யாரோ வெல்ல போறாங்க, அது சமமா வெல்ல போறாங்க. மத்தியில காங்கிரஸ் ஆதரவுல ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவு இருக்கிற ஆட்சி அமையலாமா கூடாதா? இல்லை, காங்கிரஸ் ஆதரவு இருக்க ஆட்சி அமையுமா என்பது மிச்சம் இருக்கிற இதர கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சா என்ன பண்ண முடியும்? இல்லை, காங்கிரஸ் ஆதரவு இல்லாமல் அமைக்க முடியாது. இல்லை, காங்கிரஸ் வந்து அவங்களா தானா வந்து ஆதரவு கொடுக்கலாம். அதான் சொல்றேன், ஏன்னா கர்நாடகாவில் வந்து எனக்கு வந்து ஒரு கண்ணு போனாலும் மோடிக்கு 2 கண்ணும் போகணும்னு சொல்லி தான் குமாரசாமியை கொண்டு வரும். சரி, அப்போ நேரடியாக வாங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை மாநில கட்சிகள், நீங்கள் இப்போ தேர்தல் நிற்கல, உங்க மாதிரி கட்சிகள் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா? இல்லை, கண்டிப்பாக அது வந்து தலைமை தான் முடிவு எடுக்கும். மரியாதைக்குரிய தினகரன் அவர்கள் கையில் தான் அந்த முடிவு இருக்கு. இல்லை, காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கலாமா கூடாது? நீங்க தமிழ்நாடு முஸ்லீம் சார்பா சொல்லுங்க, நீங்க அதனுடைய கட்சியுடைய தலைவராக பேசுறீங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிற பட்சத்தில் உங்களை போன்ற கட்சிகள் ஏன் முஸ்லீம்கள் ஆதரவு கொடுப்பார்களா கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதரவு கொடுப்பாங்களா? இங்க வந்து ஜெயிச்சதுக்கு பின்னாடி காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்கலாமா என்ற முடிவை வந்து தினகரன் அவர்கள் தான் எடுக்கும். தினகரன் எடுத்துக்கிட்டோம். நீங்க சொல்லுங்க, நீங்க முஸ்லீம் சார்பா பேசுறேன்னு சொல்லி சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வர பட்சத்தில் முஸ்லீம்கள் காங்கிரஸ் வரட்டும் நினைப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, அது வரும்போது தான் பார்க்கணும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தான் பார்க்கணும். இப்போ இந்தியாவில் இருக்கிற பெருவாரியான முஸ்லீம்கள் பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸ்க்கு வாக்களிப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை, அது ஒரு மாய தோட்டத்தை உண்டாக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி நீங்கள் வந்து தமிழ்நாட்டு காலத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து ஒன்று திமுக தான் போடுவாங்க, அண்ணா திமுக நேர்மாறான்னு சொல்லி ஒரு மாயையே வந்து இங்கே இருக்கின்ற அமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வருதோ அங்கே வந்து காங்கிரஸ் வருதோ, இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கும் சிறுபான்மை மக்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் பேசக்கூடியதுக்காக தான் நாங்கள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னால் 40 இடத்துல நாங்கள் எம்பி நிப்பாட்டிருக்கோம்னு சொன்னால் எதுக்காக நிப்பாட்டிருக்கிறோம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எம்பிக்கு பேசுறதுக்கா? நாங்கள் தமிழ்நாட்டுக்காக எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம். தமிழ்நாட்டு எம்பி மட்டும் போய் ஆட்சேபிக்க போறது இல்லை, இந்தியா முழுக்க இருக்க எம்பிகள் தான் ஆட்சேபிக்க போகிறது. இல்லை, தமிழ்நாட்டு எம்பி நினைச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். தமிழ்நாட்டு எம்பி ஆட்சேபிக்க முடியாது. தமிழ்நாட்டு எம்பி நினைச்சாதான் ஆட்சேபிக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து ஆட்சேபிக்க முடியும். அதில் சில பேர் இப்போ அமைப்பில் இல்லாதவங்க, கூட்டணியில் இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் இருக்கின்ற பெருவாரியான முஸ்லீம்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சியாக காங்கிரஸையோ அல்லது உத்தரப்பிரதேசத்தில் மயாவதி கட்சியோ அல்லது வந்து திரு அகிலேஷ் யாதவ் கட்சியோ இப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது போன்ற ஒரு அமைப்புக்கு முஸ்லீம்கள் ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் முஸ்லீம்கள் வெவ்வேறு மாதிரி பார்க்குறாங்க. வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜியை பார்க்குறாங்க, சரி, உத்தரப்பிரதேசில் மாயாவதியை பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்தை ஒரு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுக்கு யார் வாக்களிச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்தந்த மாநிலத்தில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணும்போது ஒரு மாற்று ஆட்சி வரும். சரி, நீங்கள் உத்தரப்பிரதேச, குஜராத்தில், மகாராஷ்டிராவில் முஸ்லீம்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பாங்களா காங்கிரஸ் வாக்களிப்பாங்களா? இல்லை, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா குஜராத்தில் போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது இயக்கங்கள்லாம் களத்தில் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா 14 இடத்துல கூட நம்ம ஆதிவாசிகள் போன்ற இயக்கங்கள்லாம் நிற்கிறாங்க, இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கிறாங்க. நீங்கள் போடுவாங்களா போட மாட்டீங்களா அந்த மாநிலத்தில் இருக்கிற முஸ்லீம்களின் மனநிலை. சரி, இந்த தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று முஸ்லீம்கள் நினைக்கலாமா கூடாதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. காங்கிரஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு வந்து யார் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து பெற்றுக் கொடுப்பா, நம்ம நாரமான கோரிக்கையை யார் மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுப்பான்ற மனநிலையில் தான் முஸ்லீம்கள் வாக்களிப்பாங்க. அந்த மனநிலையை தினகரன் சொல்லுவாங்க. நீங்கள் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாட்டில் இன்னும் மோடி அலை இருக்கா?
மோடி அலை வந்து பார்த்திங்கன்னா அலையே அடிக்கலை. மோடி அலை வந்து அலை மாதிரி காட்டிக்கிறாங்க. மோடி அலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மோடி வந்து சொன்ன திட்டங்கள் பெட்ரோல் டீசல் விலை என்ன நிலைமையில் இருக்குது நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். பணவீக்க விகிதம் எந்த அடிப்படையில் போயிட்டுருக்கு பார்த்தா மோடி வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ கடைசியாக போயிட்டு நான் வந்து சௌக்கிதாருன்னு சொல்லி நாட்டுக்கு பாதுகாவலர்னு சொல்லி இராணுவ மத்தியில் போய் உட்காந்து ஒரு போர் நடத்துகிற மாதிரி ஒரு மாயை உண்டாக்கி அந்த வேலையை அவர் செஞ்சிட்ருக்கிறார். நாட்டில் ராகுல் அலை வீசுதா? ராகுல் இல்லை, நீங்கள் ராகுல் அலை வீசுதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வட மாநிலத்தை பற்றி பேசினா தமிழ்நாட்டில் நிச்சயமாக தினகரன் அலை வீசுது. தினகரனை நம்பி எதற்கு நாங்கள் வாக்களிப்போம்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த இந்து சமுதாயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்க தகுதியில் அவர் தான் இருக்கிறாரு. சரி, மோடிக்கு மாற்று ராகுல், இதுதான் தேசிய அளவில் வைக்கப்படுகிறது. மோடியா ராகுலா? இதுதான் நேரடியாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காவிட்டாலும் கூட மோடிக்கு எதிராக இருப்பவர் ராகுல். மோடிக்கு எதிராக ராகுல் இருக்கும்போது இஸ்லாமியர்கள் ராகுலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பார்களா மாட்டார்களா? இல்லை, இது வந்து ஸ்டாலினோட மனநிலை. என்னன்னு கேட்டிங்கன்னா மோடிக்கு எதிராக ராகுல்னு சொல்லி ஸ்டாலின் தான் சொன்னார். அது அனைத்து காங்கிரஸ் கட்சி சார்ந்த சோனியா காந்தியே ஒன்றும் சொல்லலை, அவங்க மகளில் இருக்கக்கூடிய பிரியாங்கா காந்தியே ஒன்றும் சொல்லலை. ஸ்டாலின் அவர்கள் தான் கூட்டு வந்து கலைஞரோட சிலை திறப்பு விழாவில் ராகுல் தான் பிரதமர்னு சொல்லியிருக்காரு. நம்ம நினச்சிக்கிறோம் மோடிக்கு எதிராக காங்கிரஸ்னு சொல்லி. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மம்தா பானர்ஜி எதற்காக வந்து ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க? மாயாவதி ஏன் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு தனியாக நிற்கிறாங்க? இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தினகரன் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டோட முஸ்லீம்கள்லாம் ராகுல் காந்திக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படி சொல்றீங்களா? இல்லை, முஸ்லீம்கள் ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டாம். சரி, நீங்க இந்தியா ஃபுல்லா உங்க பேட்டி வந்து இந்தியாவில் இருக்க அத்தனை முஸ்லீம்களும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ராகுலுக்கு வாக்களிக்க சொல்றீங்களா மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, அவங்களோட மனநிலையை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விஷயமாக இருக்கு. நான் யாரோட கூட்டணி இல்லை. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமமுக யாரோட இல்லை. நான் உங்ககிட்ட நான் கேட்ட கேள்வி, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் ராகுல் காந்திக்கு வாக்களிக்கலாமா கூடாதா? அதான் நான் இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோன்னா முஸ்லீம்கள் மம்தா பானர்ஜிக்கு வாக்களிக்க மனநிலையில் இருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் ராகுல் காந்திக்கு வாக்களிக்கலாமா கூடாதா? இல்ல, இந்தியா வந்து தமிழ்நாடு ஒரு அங்கமா இந்தியாவில் மொத்தமா அப்ப நீங்க கேட்கும்போது தமிழ்நாடு விட்டுட்டு கேளுங்க. சரி, தமிழ்நாட்டை விட்டுட்டு சொல்றேங்க. விட்டு அவங்க அந்த இஸ்லாமியர்கள் மனம் யார் யாரை பாதுகாப்புன்னு நினைக்கிறோம் அந்தந்த மாநில கட்சிக்கு வாக்களி. இல்ல, நீங்க ராகுல் காந்திக்கு வாக்களிக்கலாமா கூடாதா? நீங்க வந்து கேள்வி பதில் சொல்லுங்க. முஸ்லீம்கள் நீங்க தமிழ்நாட்டை விட்டுட்டு ராகுல் காந்திக்கு வாக்களிக்க இல்ல, தமிழ்நாட்டை விட்டுட்டுன்னு சொன்னா நீங்க அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அடுத்தது வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜியை விட்டுட்டு, உத்தரப்பிரதேஷ் மாயாவதியை விட்டுட்டு, ஆந்திரால சந்திரபாபு நாயுடு விட்டுட்டு, தெலுங்கானால சந்திரசேகர விட்டுட்டு சேர்த்து தான் கேட்டேன். நீங்க தான் விட சொன்னீங்க. அதுதான் நான் சொல்றேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய சாதாரணமா சொல்லுங்க, முஸ்லீம்கள் ராகுல் காந்தியை நம்பலாமா கூடாதா? முஸ்லீம்கள் ஒவ்வொரு முஸ்லீம்களும் அந்தந்த மாநிலம் இருக்கக்கூடிய உங்கள் மனநிலையை பொருத்தமா இருக்கக்கூடிய அந்தந்த மாநில இயக்கங்களுக்கு நீங்க வாக்களிங்க. நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் கேட்கறது நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே முஸ்லீம்கள் ராகுல் காந்திக்கு வாக்களிக்க நினைச்சு திமுக அணிக்கு வாக்களிச்சிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கத்தை நீங்க இருக்கீங்க. இல்ல, நீங்க காங்கிரஸ்க்கு வாக்களிங்க. நாங்க வந்து கேட்க நான் கேட்ட தமிழ்நாட்டில் வந்து நாங்க காங்கிரஸ்க்கு எதிராக வாக்கு செஞ்சிட்டோம். காங்கிரஸ்னால தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பிரயோஜனம் அடையல. காங்கிரஸ் எப்படியே பிஜேபி இருக்கோ அதே நிலை தான் காங்கிரஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பாபர் மஸ்ஜித்தை இடிச்சது வேணா பாஜகன்னு சொல்லலாம். ஆனால் இடிக்க போகும்போது ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. அந்த அடிப்படையில் காங்கிரஸும் முஸ்லீம்களுக்கு வந்து துரோகம் செஞ்சுதான் இருக்கு. கதிர் சட்டில் காவி சட்டை இருக்க தான் செய்யுது. தொடர்ந்து முஸ்லீம்கள் காங்கிரஸ்க்கு வாக்களித்து வந்திருக்காங்க இந்தியா முழுக்க. இருக்கிறீங்களா இல்லையா? இந்தியா முழுக்க வாக்களிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயக்கமாக தான் சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணி வாக்களிச்சிருவாங்களோ அப்படிங்கிற கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? ஏன் திமுகவுக்கு முஸ்லீம்கள் வாக்களிக்க கூடாது? திமுகவோட தேர்தல் அறிக்கையில் வந்து முஸ்லீம்கள் சிறைவாசி பற்றி ஒன்றும் குறிப்பிடல, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு பற்றி ஒன்றும் குறிப்பிடல, முத்தலாக்கு பிரச்சனையை பற்றி ஒன்றும் குறிப்பிடல, கட்டாய திருமண பதிவு சட்டத்தை பற்றி ஒன்றும் குறிப்பிடல, வக்போர் சொத்து மீட்கிறத பற்றி ஒன்றும் குறிப்பிடல, முஸ்லீம்களுக்கு ஒரு வேட்பாளரை கூட திமுக வந்து கொடுக்கல. கலைஞர் சொல்ற மாதிரி மனசுல இடம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே முஸ்லீம்களை வந்து கோயம்புத்தூர்ல 19 முஸ்லீம்களை சுட்டுக் கொண்ட போது திமுக ஆட்சி தான் களத்தில் இருந்திருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்துல் கலாமை வந்து கரிக்கடா கலாமான்னு கேட்டது கலைஞர் தான் கேட்டிருக்கிறாரு. அந்த அடிப்படை இஸ்லாமியர்களை வந்து மனசுல வந்து நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடியதான் திமுக. முஸ்லீம்கள் தெளிவா இருக்கிறாங்க. இந்தியாவில் பற்றி இல்லாமல் தமிழ்நாட்டில் முஸ்லீம் தெளிவாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் முஸ்லீம் கட்சிகளாக பிரிஞ்சு கிடைக்கிறீங்க. பெருவாரியான முஸ்லீம் கட்சிகள், முக்கியமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எல்லாமே திமுக அணியில் இருக்கு. இல்லை, நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சிருக்கீங்க. என்னன்னு கேட்டால் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அதில் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி அதில் இருக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் அதில் இருக்கு. ஏன் அவங்களாம் களத்தில் நின்று பார்க்க வந்தானே? எதற்காக வந்து மனிதநேய மக்கள் கட்சி போய் லாபி பண்ணி ஒரு சீட்டு இல்லாமல் கூட அசிங்கப்பட்டு வெளியில் வந்து கூட திமுக ஆதரவு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு தைரியம் தான் 40 தொகுதியில் போட்டியிட வந்தானே. முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்கள் கிடையாது. முஸ்லீம் ஓட்டு டிடிவி தினகரனுக்கு தான். அதுதான் நான் பேச வந்திருக்கேன். நீங்க முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்கு இல்லைங்கிறீங்க. ஆனா கட்சிகள்லாம் பிரிஞ்சு கிடக்கு. கட்சியை பிரிஞ்சு கொடுக்கும்போது எல்லா கட்சிகளுக்கு தான் முஸ்லீம் வாக்கள் கிடைக்கும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக நாங்க வாக்களிச்சு
வாக்களிக்கலன்னு சொல்ல வாக்களிச்சிருக்கிறாங்க. அதிமுக பிஜேபியை போட்டு கேட்டில் வந்து உள்ள நுழையாத மாதிரி பண்ணிருச்சு. இப்போ அவங்க மாற்ற என்ன யோசிக்கிறாங்க, டிடிவி தினகரன் நம்மளுக்கு சரியானு சொல்லி முஸ்லீம்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அது வாக்களிப்பாங்கன்னு தேர்தலில் தான் தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே ஆர்கே நகர் தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருக்கோமே. ஏற்கனவே முஸ்லீம் ஓட்டு பூரா போயிட்டு திமுக டெபாசிட் இல்லாமல் போயிருக்கு. அதிமுக 2வது இடத்துல வந்திருக்கு. ரெட்டையிலே வச்சு இந்த அதிமுக 2வது இடத்துல வந்திருக்கு. ஒரு தேர்தல் வச்சு தமிழ்நாடு முழுக்க நிர்ணயிக்க முடியாது. அம்மா இறந்ததுக்கு அப்புறம், கலைஞர் கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த அது ஒரு தேர்தல் தானே. திரு கருணாநிதி உயிரோடு இருந்தாங்க, இல்ல உடம்பு சரியில்லாம ஓய்வில் இருந்தாங்க. அவங்க களத்துல இல்ல, அரசியல் களத்துல இல்ல. அப்போ வந்து ஸ்டாலின். ஆனா தமிழ்நாட்டில் முஸ்லீம் வாக்கள் பிரிஞ்சு கிடக்கா இல்லையா? இல்லை கண்டிப்பாக வந்து என்ன முஸ்லீம்களோட மனநிலை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திறமையான ஆள் டிடிவி தினகரன். சரி, நீங்கள் யார் பக்கம்னாலும் இருங்க. ஆனால் உங்களை போன்ற முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே தனித்தனியாக பிரிந்து கிடக்கும் பொழுது எப்படி முஸ்லீம் வாக்கள் ஒரே கட்சி கிடைக்க முடியும்? அதுதான் மீண்டும் பதிவு செய்கிறேன். முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் பெருவாரியான முஸ்லீம் கட்சிகள் திமுக தான் இருக்கு. முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம்கள் கிடையாத போது இப்போ இயக்கங்களை வச்சு என்ன பண்ணுறது? இயக்கங்கள் தொண்டர்கள் இல்லையா? நான் கேட்குறேன், இதே மனிதநேய மக்கள் கட்சி மத்திய சென்னையில் 6 தொகுதிக்கு உட்பட்டு ரயில் இன்ஜினத்தில் போட்டிடுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கோட மாநில பொதுச் செயலாளர் ஹைதர் அலி போட்டிடுறாரு. எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 12,400 ஓட்டு வாங்குறாரு. ஆனா இதே சுப்பிரமணிய சாமி தாமரை சின்னத்தில் போட்டிடுறாரு, 19,000 வாக்கு வாங்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமா இருக்கக்கூடிய மத்திய சென்னையில ஹைதர் அலிக்கு ஓட்டு இல்லை. இதுல இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமுமுக சார்ந்த உறுப்பினர்களே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு 5,000 பேர் இருக்கின்றாங்க. அப்போ 6 தொகுதி 30,000 பேர். அப்போ அவங்க குடும்பத்தெல்லாம் கணக்கு பண்ணால் ஒரு 60,000 பேர் இருக்கு. ஆனால் வாங்குற ஓட்டு 12,400 ஓட்டு. அப்போ முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் ஓட்டு அவங்களோட கேடர்ஸே அவங்க ஓட்டு போடலாம் தான் அர்த்தம். நேரடியாக சொல்றீங்க, ஏதோ ஒரு கட்சி, அது யாராக இருந்தாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருந்தால் இருக்கலாம், இல்லை மனிதநேய மக்கள் கட்சியோ மனிதநேய ஜனநாயக கட்சியோ எதுவாக இருந்தாலும், ஏன் உங்கள் கட்சி கூட எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிற பட்சத்தில் முஸ்லீம்கள் நீங்கள் சொன்னபடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே சொல்றீங்க. இல்லை, காகிதம் இல்லத்துக்கு அப்புறம் முஸ்லீம்களுக்கு வந்து வழிநடத்தக்கூடிய சிறந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் சொல்கிறேன். உங்களே சேர்த்து சொல்றீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிறந்து தவழ்ந்து நடந்துட்டு இருக்கிறோம். காகிதம் இல்லத்தோட அரசியல் வரணுன்றது தான் எங்களோட தாரக மந்திரமாக வச்சு செயல்பட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து உண்மையாக வந்து நீங்கள் முஸ்லீம்கள் வந்து ஒரு அணியாக திரளுங்க, அந்த அணியாக திறந்து முஸ்லீம்களுக்கு யார் ஆதரவு தராங்களோ அவங்க பக்கம் வாங்கன்னு சொல்லி அந்த ஒரு வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மிகவும் பலமாக இருக்கின்ற முஸ்லீம் வாக்கு வங்கி என்பது திமுக பக்கம் இருக்கிறது, ஏற்றுங்களா இல்லையா? நிச்சயமா ஏற்றுக்க மாட்டேன். திமுக பக்கம் இல்லைன்ற நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் மூத்த தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் இருக்கும் போது கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா அம்மா வந்து மாற்றிருக்கலாம். இப்போ நிச்சயமா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்குறேன் சார், முஸ்லீம்களோட மனநிலையே பீஸ்ஃபுல். முஸ்லீம்கள் வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நாங்கள் எங்களை போட்ட ஆட்கள். முஸ்லீம்கள் கல்யாணத்தில் போய்கிட்டு இந்து கல்யாணத்தை பற்றி ஸ்டாலின் திட்டுறாருன்னு சொன்னால், அப்போ அவங்களோட தகப்பனார் வந்து ராமர் பாலத்தை கட்டினது ராமர் இன்ஜினியராக கேட்குறாருன்னு சொன்னால், இந்துக்களை திருடர்னு சொல்கிறான்னு சொன்னால், இதெல்லாம் நாங்கள் நேசிக்கலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம். நீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி மாதிரி பேசுறீங்க. ஆர்எஸ்எஸ் இல்ல, ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி நியாயத்தை பேசுறேன். எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு இனத்தையும் நாங்கள் வந்து சாட விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தெய்வத்தை நீ சாடுகின்றாரோ அவர்கள் என்னை சாடுவார்கள் என்றான் இறைவன். அந்த அடிப்படையில் யாரோட மனத்தையும் புண்படுத்தக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு கரெக்டாக பார்க்கும்போது தினகரன் அவர் கிளியராக சொல்லிட்டார், நான் இந்து, ஆனால் எல்லா மக்களுக்காகவும் நான் பாடுபடுவேன். அதனால அவர் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். பதிலும் கருத்து சொன்னமைக்காக திரு முஸ்தபா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.